வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க தொகுப்பு நவீன இந்திய வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய நிதி மற்றும் அரசியல் ஊழல்கள்ல ஒன்னு. சொல்லப்போனா இது ஒரு த்ரில்லரான உண்மை குற்ற பின்னணி கொண்ட கதை. இது ஏதோ சாதாரண ஊழல் கிடையாதுங்க. துப்பாக்கியோ ஆயுதங்களோ இல்லாம வெறும் அரசாங்க பைல்களையும் விதிகளையும் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துவ கொள்ளை. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கறத நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். 1,76,00,000 கோடி ரூபாய். இந்த நம்பரை கேட்கும்போதே தலை சுத்துதுல. 2010 வருஷத்தோட கடைசியில சிஏஜி வெளியிட்ட அறிக்கை மூலமா அரசாங்கத்துக்கு ஏற்பட்டதா கணிக்கப்பட்ட இழப்பு தான் இது. அந்த காலகட்டத்துல இதோட மதிப்பு சுமார் 39 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இவ்ளோ பெரிய தொகையை அரசாங்கம் எப்படி இழக்க நேரிட்டதுன்னு ஒட்டுமொத்த நாடே அப்ப உறைஞ்சு போயிருந்துச்சு. சரி, விஷயத்துக்குள்ள போயிடலாம். பகுதி 1, பின்னணி மற்றும் களம். 2008ஆம் ஆண்டு வாக்குல இந்தியாவோட டெலிகாம் துறை, அதாவது தொலைத்தொடர்புத் துறை அசுர வளர்ச்சியை கண்டுட்டு இருந்துச்சு. மொபைல் கனெக்ஷனுக்கான தேவை சும்மா உச்சகட்டத்துல இருந்துச்சு. இந்த மாபெரும் தேவையை பூர்த்தி செய்ய நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான வளம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது காத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல் ரியல் எஸ்டேட். நாம பேசுற மொபைல் சிக்னல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு தேவையான ரேடியோ அலைவரிசைகளை தான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். எந்த ஒரு டெலிகாம் கம்பெனி இயங்கணும்னாலும் இந்த ஸ்பெக்ட்ரமை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இங்கதான் ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல் உருவாச்சு. 2007ல மத்திய தொலை தொடர்புத்துறை அமைச்சரா இருந்த ராஜா 122 புதிய 2G உரிமைகளை வழங்க முடிவு பண்ணாரு. ஆனா முறையா ஒரு திறந்தவெளி சந்தை ஏலம் மூலமா அதை செஞ்சு உண்மையான மதிப்பை ஈற்றதுக்கு பதிலா 2001ஆம் வருஷத்துல நிர்ணயிக்கப்பட்ட மிக குறைந்த பழைய விலையிலேயே இந்த லைசன்ஸ்களை விற்க முடிவு செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, 2008ல இருக்கிற அதிநவீன சந்தை மதிப்புமிக்க சொத்துக்களை 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அடிமட்ட விலைக்கு வித்தாங்க. இதுதான் இந்த ஊழலுக்கான மிகப்பெரிய வாசலை திறந்துமிட்டுச்சு. அடுத்து பகுதி 2, ஊழலின் கட்டமைப்பு. இந்த ஊழல் ஏதோ தற்செயலா நடந்த ஒரு தப்பு கிடையாதுங்க. விதிகளையும் சட்ட நுணுக்கங்களையும் பயன்படுத்தி ரொம்ப நுணுக்கமா திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த முதலில் வருபவருக்கே முன்னுரிமை அப்படிங்கிற பாலிசிய அப்படியே மாத்துனதுதான். வரலாற்று ரீதியா யார் முதல்ல அப்ளை பண்றாங்களா அவங்களுக்கு தான் லைசன்ஸ் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அமைச்சர் ராசா அந்த விதியை மாத்தி யார் முதல்ல லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு ஒரு புதிய விதியை கொண்டு வந்தாரு. இதோட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? 2008 ஜனவரி 10 அன்னிக்கு நடந்தது கேளுங்க. டெலிகாம் டிபார்ட்மெண்ட் திடீர்னு ஒரு ஆன்லைன் அறிவிப்பை வெளியிட்டாங்க. அப்ளை பண்ணவங்க எல்லாரும் தங்களோட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பேங்க் கேரண்டி மற்றும் முழுமையான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுக்கப்பட்டுச்சு. இது எப்படி பாசிபிள்? முன்கூட்டியே ரகசிய தகவல் கிடைச்ச சில குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டும் எல்லா டாக்குமெண்ட்ஸோட ரெடியா காத்துட்டு இருக்க, மத்த உண்மையான நிறுவனங்கள் என்ன நடக்குதுன்னு புரியாம திகைச்சு போய் நின்னாங்க. இதுல இன்னொரு பெரிய முரண்பாடு என்னன்னா, இந்த லைசன்ஸ் வாங்கின பல கம்பெனிகளுக்கு டெலிகாம் துறையில எந்த ஒரு முன் அனுபவமுமே கிடையாது. எந்த சம்பந்தமும் இல்லாத சில ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் எல்லாம் பினாமி கம்பெனிகளை உருவாக்குனாங்க. அவங்க உண்மைகளை மறைச்சு முன்கூட்டியே கிடைச்ச தகவலை வச்சு ஆவணங்களை தயார் பண்ணி இந்த மிகப்பெரிய ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ்களை ரொம்ப ஈஸியா தட்டிட்டு போட்டாங்க. இப்போ நாம பகுதி 3க்கு வந்துட்டோம். $1 பில்லியன் லாபம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் அந்த லாப வேட்டைய தத்ரூபமா விளக்குது. அரசரிடமிருந்து குறைந்த விலைக்கு லைசன்ஸ்களை வாங்கினதும் திரைமறைவுல அடுத்த கட்டம் தொடங்கிச்சு. ஸ்வான் டெலிகாம் அப்படிங்கிற நிறுவனம் அரசரிடமிருந்து வெறும் 1537 கோடி ரூபாய்க்கு லைசன்ஸை வாங்கிட்டு உடனடியா தன்னோட 45% பங்குகளை ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த எடிசிலாட் நிறுவனத்துக்கு 4200 கோடி ரூபாய்க்கு மேல வித்தாங்க. அதேபோல யூனிடெக் வயர்லெஸ் நிறுவனம் மிகச்சிறிய தொகைக்கு உரிமத்தை பெற்று தன்னோட 60% பங்குகளை நார்வேயோட டெலினார் நிறுவனத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் பிரீமியம் வச்சு வித்தாங்க. இது அப்பட்டமான லாப வேட்டை இல்லையா? அடுத்து பகுதி 4, நிறுவனங்களின் அதிர்வலை. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ட நிதி அமைச்சகத்தையும் பிரதமர் அலுவலகத்தையும் பெருசா மதிக்காம எடுத்த இந்த தனிச்சையான முடிவுகள் வெளித்தெரிய ஆரம்பிச்சதும் ஆளும் அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை உருவாக்குச்சு. வினோத் ராய் தலைமையிலான சிஏஜி தன்னோட 1.76 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான ரிப்போர்ட்டை 2010ல நாடாளுமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க. இதனால நாடெங்கிலும் ஊழலுக்கு எதிரான இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் வெடிச்சது. இதோட விளைவா ராஜா பதவி விலக நேரிட்டது மட்டுமில்லாம பிப்ரவரி
பிப்ரவரி 2011 சிபிஐயால அவரு கைது செய்யப்பட்டாரு. பல முக்கிய கார்ப்பரேட் நிர்வாகிகளும் சிறைக்கு போனாங்க. இறுதியா பிப்ரவரி 2012 இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலையீட்டை செஞ்சது. வழங்கப்பட்ட 122 2G உரிமங்களும் அரசியலமைப்புக்கு முரணானவை மற்றும் தன்னிச்சையானவைன்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நாட்டின் இயற்கை வளங்களும் வெளிப்படையான நியாயமான ஏலம் மூலமாதான் விற்கப்படணும் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா நிலைநாட்டிச்சு. பகுதி 5 அதிர்ச்சி அளிக்கும் விடுதலை. சரி, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிடும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இந்த சட்ட போராட்டத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. டிசம்பர் 21, 2017 அன்னைக்கு சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் ஆராசா, கனிமொழி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 35 பேரையும் விடுதலை செஞ்சு தீர்ப்பளிச்சாங்க. லஞ்சம் வாங்கினதையோ ஒப்பந்த ஊழல்களையோ அல்லது குற்றவியல் சதியையோ சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்க அரசு தரப்பு முற்றிலும் தவறிடுச்சுன்னு நீதிமன்றம் அறிவிச்சாங்க. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இதை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த போராட்டங்கள் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு தரப்பு வழக்கையே தவிடுபொடியாக்கிய நீதிபதியோட அந்த தீர்ப்பு வரிகள் தான். வழக்க விசாரிச்ச நீதிபதி OP ஷைனி இந்த ஒட்டுமொத்த வழக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை தவறாக புரிந்து கொள்ளுதல், தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுத்து வாசித்தல், முக்கிய ஆவணங்களை படிக்காம விடுதல் மற்றும் சூழலுக்கு பொருந்தாம வாசித்தல் ஆகியவற்றின் மீதே கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு வெளிப்படையாவே விமர்சிச்சாரு. வெறும் பொதுவெளியோட பேச்சுகளின் அடிப்படையில மட்டும் ஒரு வழக்க நிரூபிக்க முடியாது அப்படிங்கறத இந்த தீர்ப்பு உணர்த்துச்சு. கடைசியா பகுதி 6 நீண்டகால தாக்கம். இத்தனை திருப்பங்களைக் கொண்ட இந்த 2G விவகாரம் ஒரு மிகப்பெரிய புயல் மாதிரி. இந்த புயல் ஓய்ஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உடனடியா பொருளாதார ரீதியா இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஒரே அடியா 122 லைசன்ஸ்கள் ரத்து செய்யப்பட்டதால சந்தையில முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெருமளவு சரிஞ்சிருச்சு. இந்த திட்டங்களுக்கு கடன் கொடுத்த இந்திய வங்கிகளுக்கு பல்லாயிரம் கோடிகள் பாராக்கடனா மாறுச்சு. இந்த நெருக்கடியை தாங்க முடியாம பல பெரிய வெளிநாட்டு டெலிகாம் கம்பெனிகள் இந்திய சந்தையை விட்டே நிரந்தரமா வெளியேறிட்டாங்க. ஆனா இவ்வளோ பெரிய இழப்புக்கு பிறகும் ஒரு பாசிட்டிவான கட்டமைப்பு சீர்திருத்தம் உருவாச்சு. தேசிய வளங்களை அரசியல்வாதிகள் தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தன்னிச்சையா ஒதுக்கீடு செய்யற முறைக்கு இது ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியே வச்சுது. இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் மட்டும் இல்லாம நிலக்கரி, கனிம வளங்கள்னு எல்லாத்துக்குமே வெளிப்படையான ஆன்லைன் மின்னணு ஏல முறை தான் சட்டப்பூர்வமான கட்டாயம்னு மாறுறதுக்கு இந்த 2G விவகாரமே ரொம்ப முக்கிய காரணமா அமைஞ்சுது. இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிலையும் பெரு நிறுவனங்களோட எல்லையற்ற பேராசையும் ஒன்னா இணையும் போது நம்மளோட ஜனநாயக அமைப்புகளும் நிறுவனங்களும் எவ்வளவு பலவீனமா மாறுது பாத்தீங்களா? இதுதான் நமக்கான மிகப்பெரிய பாடம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம்.